ம் அது அப்படி கிரேஜே தோபர கை 4 யுகம் வரலாறுல துவாபர யுகத்துல இங்க வந்து பீம வழிபட்டுதான் இங்க வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து இங்க தங்கி தவம் பண்ணி அது சிதறடங்கி போய் அதுல ஒரு பீஸ் இது வந்து பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் ருத்ர பாகம் 3 பிரியும் போது இந்த பிரம்ம பாகம் இந்த இடத்துல இது இருக்குது பத்ம பீடம் பத்மனாக தாமரப்பு வடிவம் தெரிவிப்பார் பண்ணிக்கிறாங்க இது ஒரு பீஸ் இது மாதிரி 64 பீஸோ 120 பீஸ் சேர்த்தா தான் அது வெட்டத்துக்கு வர முடியும் இது வந்து எனக்கு கனவுல அன்னைக்கு வேப்ப மரத்தடியில இந்த மாதிரி வேப்ப மரம் மேல காட்டியா வேப்ப மரத்துல இது மாதிரி எனக்கு கனவுல வந்தது அந்த நிலையை நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் ஆதி அந்தம் இது வந்து அடிப்பீடம் மூலப்பீடம் அங்க இருக்குது இது மாதிரி பீஸ் எங்க போய் சிதறடிஞ்சு கிடைக்குதோ யாரு உதவி பண்ணாங்களோ எனக்கு தெரியாது நிறைய பேர் சங்கராபுரத்துல இருந்து ஊத்துக்கோட்டையில இருந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்க குடி சீசன்ல நீங்களும் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துக்கிறீங்க சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சாக்கா அவன் அருளால ஊர் மக்கள் இதுக்கு ஒத்துழைப்பாங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்லி வச்சுக்கிறேன் அதனால குடி சீக்கிரம் இந்த வேலையை முடியணும் இந்த பீடத்தை இது பண்ணி எடுத்துக்கிறதுதான் இது சொல்லுவாங்க விஷ்ணு பாகம் கோமுகம் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பண்ணி செய்யப்படுவார் ஒண்ணும் இல்லையா இந்த யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி நிலைகள் கிடைக்குங்கய்யா இது கவர்மெண்டே எடுத்து பண்ணும் இருந்தாலும் ஒரு சில நிலைகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எடுத்து நல்ல மனசோட சேமமாகும் இப்போது இருக்கிற இப்போ மோடி வந்து இன்னைக்கு இது பண்ணி உலக வல்லரசு நாடு ஆகிக்குது இது எடுத்து செய்யும்போது இன்னும் பெரிய லெவல்ல மொத்த வைப்ரேஷன் நம்ம இதுக்கு இந்த பீமலிங்கத்தால வந்து சேரும் ஆதி அந்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்து மூத்த தமிழ் தோன்ற இடம் அப்ப இதை எடுத்து செஞ்சாங்கன்னா இந்தியா வந்து உலக நாடே சாம்பரமாகும் உண்மை இல்ல உலக நாடு சாம்பரமாகணும்னாக்கா இது எடுத்து சீர் பண்ணி செய்யணும் குடிசீரா செஞ்சுட்டோம்னாக்கா நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா நீங்க ஏன் இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வந்து 21ஆம் தேதி வந்தீங்க 2 நாள் பொறுத்து எங்க சுத்திட்டு இப்ப மறுபடியும் 23ஆம் தேதி எடுக்க சொல்லி உத்தரவு கிடைச்சிக்குது பார்த்தாச்சு இதை பார்த்துட்டு இப்ப அர்ஜுனாபுரத்துல ஒரு இருக்கு அதான் குபேரலிங்கம் அது திடீர்னு வந்து இப்ப கூப்பிடுறாங்க அவங்க இப்ப நம்ம அங்கதான் குபேரலிங்கத்தை நோக்கி இப்ப பயணம் அந்த மூலையில தான் குபேரம் இருக்குது இது வந்து தெற்கு எம்மோடன்னு சொல்லுவாங்க அஷ்டதிக்கு இந்த இது பண்ணி இங்க 8 லிங்கம் இது இல்லாத இந்த வள்ளிமலையில வந்து கிட்டத்தட்ட 27 நட்சத்திரத்துக்கு 27 லிங்கம் இந்த ஊரை சுத்தி இருக்கு அதனுடைய ஆர்டிக்கெல்லாம் தனியா போட்டு அதுக்கு நான் யூடியூப்ல விட்டுட்டு இருக்கிறேன் அதனால மேற்கொண்டு என்ன நடக்குதோ இன்னைக்கு கிடைச்சது இது இப்ப அடிமுடி கண்டுபிடிச்சாச்சு இந்த வள்ளிமலைக்கு அடிமுடியின் போது எப்படி இதுல திருவண்ணாமலையில் அடிமுடிக்கான பன்றி விஷ்ணு வந்து பன்றி அவதரத்து சிவனுடைய பாதத்தை நோக்கியும் பிரம்மா வந்து ஆகாயத்தை நோக்கி பறக்கும்போது முடி பாக்கிறதுக்கு பிரம்மா வந்து தோத்துறாரு விஷ்ணு வந்து ஜெயிச்சு இது பண்ணிடுறான் அது மாதிரி இந்த இடத்துல அடிமுடி எங்கடாக்கா நம்ம இங்க இருக்கக்கூடிய தாமரை ஏரிக்கு தலைமாடத்துல வந்து முடியும் அங்க ஸ்டில்லாம் இருக்கு அதெல்லாம் ஏற்கனவே யூடியூப்ல விட்டுட்டாத்த அடிபாக வந்து சோமந்தாங்கல் அங்க ஒரு பெரிய அதான் ஈசான லிங்கம் இந்த இடத்துக்கு ஈசான லிங்கம் வந்து பங்களாமேடுன்னு சொல்லுவாங்க ஆயூருக்கு குஞ்சாந்தாருக்கு இடையில பங்களாமேடு அங்க வந்து 2 ஜீவ சமாதி இருக்குது அது அப்படியே பாழாளி சிவன் கோயில் அது கனவுல அந்த இடத்துல போய் அங்கேயே கண்டுபிடிச்சு இது பண்ண பார்த்தா அதை சுத்தி தான் இப்ப நான் சொல்றது 27 லிங்கம் எல்லாத்துலயும் பெரிய லிங்கம் வந்து இப்ப ராமநாதபுரத்துல இருக்குது அது பெரிய பிரம்மாண்டமான ஒரு இது அந்த இடத்துல எல்லாத்தையும் சுத்தி பார்த்து இது பண்ணியாச்சு இதுக்கு மேல இந்த வேலை இந்த ஊர் வந்து சேம்பரமானாக்கா எல்லாமே சீர் பண்ணி நடந்துட்டு இருக்குது இது மேற்கொண்டு எல்லாம் அடியில வந்து என்னன்னா சோமந்தாங்கல் வந்து சிவனும் பார்வதியும் வேட்டையாடுறாங்க அது அப்படி எப்படி கண்ணப்ப நாயனார் வந்து அம்பு விட்டு இது பண்ணி சிவனுக்கு கறி படைக்கிறானா அது மாதிரி சிவனும் பார்வதியும் இந்த மலையில வந்து வேட்டையாடுறத அம்பு குத்துறாங்க அந்த பன்னி மேல ஒரு நாய் ஒண்ணு உட்காந்துக்குது அவனுடைய பின்னாடி வந்து ஒரு நரி ஒண்ணு இருக்குது அந்த ஸ்டில் ஏற்கனவே நான் யூடியூப்ல அதையும் விட்டுட்டேன் அதான் அந்த நீங்க எடுத்தீங்களே அந்த நடராஜர் பெருமாளோட சிலை அது எல்லாம் இந்த மலையை சுத்தி நிறைய இருக்கு அதெல்லாம் இது பண்ணி நம்மால் இது பண்ணி அவன் அருள் கிடைச்சது இங்க வந்து இருக்கேன் உண்மைதானுங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை யாருமே சொல்ல முடியாது இல்லையா இப்ப கிரேதாயுகம் தோபராயுகம் தர்மயுகம் இந்த விஷயத்த சொல்றதுக்கே ஒரு அமைப்பு வேணும் இல்ல நார்மலா எல்லாரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியாது இல்லையா கோட்டமலை உச்சிலிருந்து பாத்தீங்கன்னாக்கா பருவதமலையை பார்க்கலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபத்தை பார்க்கலாம் எல்லாத்துக்கும் முன்னோடியா இங்க தீபம் அங்க
கார்த்திகை தீபம் போடுறா இங்க வந்து குகையில வந்து பூஜை போடுறாங்க. இங்க வந்து கரவத்து ஜொன்னு ஒண்ணு இருக்குது கோட்டமலையில. அந்த கரவத்து ஜொல்ல வந்து அவங்க தீபம் போட்டு தான் அங்க போய் கொடி ஏத்துவாங்க. அந்த ஆதி காலத்துல இருந்து நீங்கள நடந்துங்குது. அதனால எல்லாமே இந்த இடத்துல குவிந்து இருக்குது. ஆன்மீக இது அது குடி சீக்கிர வெளியே வந்துருங்கய்யா. இல்ல நல்லபடியா நடக்கும் எல்லாமே. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சொன்ன எல்லாமே ஒண்ணு நடக்கும் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. சிவாய சிவாய நம.